சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏக்களை அதிரடியாக நீக்கம் செஞ்சிருக்காரு. மேலும் இந்த தடவை புது வியூகத்தை கையாள போகிறதா ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ எபினேசர் மீது ஏகப்பட்ட அதிருப்தி நிலவி வருவதனால வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அவருக்கு பதில் யாருக்கு இந்த தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். வடசென்னை முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா தொகுதி அமமுக செயலாளர் டிடி தினகரன் 20 ரூபாய் நோ டோக்கன் என பல்வேறு வகையிலும் அறியப்படும் ஆர்கே நகர் தொகுதியில் யாருக்கு சீட்டு, ஆளும் கட்சியில் நடக்கும் போட்டி குறித்து பார்க்கலாம். இது ஒரு விஐபி தொகுதி என்று கூட கூறலாம். சென்னையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நினைவை சார்ந்து கொண்ட தொகுதியாகும். வட சென்னைக்கே உரிய வளர்ச்சியடையாத மழை காலத்தில் வெள்ளமாகவும் கோடையில் தண்ணீரில் அருகி காத்திருக்கும் நிலையும், குறுகிய சாலைகள், முறையற்ற பாதாள சாக்கடை கொண்டுள்ள அவலம், கல்வி நிலையங்கள் இல்லாத வேலைவாய்ப்பிற்கும் பிற பகுதிகளை சார்ந்துள்ள பின்தங்கிய தொகுதியும் இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி. ஆர்கே நகர் தொகுதியில் நாடார், வன்னியர், பட்டியலின மக்கள், முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் மற்றும் பிற சமுதாயத்தினரும் பரவலாக இருப்பதோட தெலுங்கு மொழி பேசும் மக்களும் கணிசமாக அளவில் வசிச்சுட்டு வராங்க. மேலும் மீனவர்கள் அதிகம் வசிக்கும் காசிமேடு பகுதியும் இந்த தொகுதியில் தான் இருக்குது. ஆர்கே நகர் தொகுதியில் பெரிய தொழிற்சாலைகள் அல்லது நிறுவனங்கள் இல்லை. இங்கு வியாபாரம் மட்டுமே பிரதான தொழிலாக இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய அடித்தட்டு மக்கள் அதிகம் வசிக்கிறாங்க. பல பகுதிகளில் சாலை குறுகலாக இருப்பதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்காக பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. மேலும் அவ்வப்போது குடிநீரில் கச்சா எண்ணெயும் கழிவு நீரும் கலந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த தொகுதிகள் அரசியல் ரீதியான சிறப்பு என்பதை மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையிலான தனி கட்சி தொடங்கி அடுத்த தேர்தல் ஆட்சியை பிடித்தாலும் சென்னை மற்றும் அதன் சுட்டப்பட்டவார பகுதிகளில் திமுக ஆதிக்கத்தை கடைசி வரை அவரால் அசைக்க முடியல. அவருக்கு பின்வந்த ஜெயலலிதாவின் காலத்தில் சென்னையில் முதல் தொகுதியாக வெற்றி பெற்றது. காரணம், திமுக வேட்பாளரிலிருந்து அதிமுக தட்டி பறித்த முதல் தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. இந்த தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த வெற்றிவேல் ஜெயலலிதா போட்டியிடுவதற்காகவே தனது எம்எல்ஏ பதவியை அவ்வப்போது ராஜினாமா செய்தார். 2015 ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஆர்கே நகர் தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்ட போது திமுக தேர்தலை புறக்கணித்தது. தொடர்ந்து பெரிய அளவு கவனம் பெறாமல் இருந்து வந்த தொகுதி கடந்த 2015ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்டதனால ஒரே நாளில் தமிழ்நாட்டின் நட்சத்திர தொகுதியானது. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் களமிறங்கி பணியாற்றியது. சென்னை வெள்ளத்தில் பெரிதளவில் பாதிக்கப்படும் தொடர்ந்து மக்களை சந்தித்த ஜெயலலிதா அன்புள்ள வாக்காளர் பெருமக்களே என பெரிதும் விமர்சிக்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட எபினேசர் வெற்றி பெற்றார். தொடக்கத்தில் தொகுதியில் சுறுசுறுப்பாக சுற்றி வந்தாலும் திமுக இளைஞர் அணியில் ஒரு நல்ல பதவி கிடைத்தவுடன் எபினேசர் தொகுதியை முற்றிலுமாக மறந்துவிட்டார் என்று திமுக சொல்கிறாங்க. வெறும் அரசு நிகழ்ச்சிகள், அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டங்கள் அல்லது திட்ட நிகழ்வுகளை மட்டுமே தலை காட்டுறாராம். அதனால் அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்ததனால சுத்தமாக அவர் மக்களை கண்டுகொள்ளவே இல்லை என குற்றம் அவர் மீது எழுந்திருக்கு. பொது இடத்துல ஒருமையில் பேசுவதும் இவருடைய செயல்பாடுகள் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மிகுந்த அதிருப்தியிலே இருக்காங்களாம். இதனால் தொகுதி எம்எல்ஏ எபினேசர் மீது ஏகப்பட்ட அதிருப்தியில் இருக்கும் மக்களை சரிபடுத்த வேட்பாளர் மாற்றம் என்பது திமுக சார்பில் தெளிவாக இருக்குது. எம்எல்ஏ எபினேசருக்கு மறுபடியும் வாய்ப்பு வாங்கினா வெற்றி பெற முடியாது என்று தலைமைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்ததாக சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.